ஓகே. பேஞ்சியா அப்படின்னா ஏதாவது தெரியுமா? அதாவது பாங்கியா பாந்தலாசா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பாங்கியா அப்படின்னா என்ன? தமிழ்ல வந்து பாங்கியா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன இது ஆக்சுவலா? இங்க நான் வந்து கொடுத்துருக்கேன்ல, இது உருண்டையா நான் கொடுத்துருக்கேன். இது பேர் சொல்லுங்க. குளோபல் சார். இது வந்து குளோபு. ஆக்சுவலா நம்மளுடைய புவி, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன இதுபடி பாத்தீங்கன்னா, நம்ம புவியில வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்ப இருக்கிற மாதிரி கண்டம், ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம் அப்படிலாம் எந்த ஒரு கண்டமுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பாங்கியா அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதி. பாங்கியானா என்னது? நிலப்பகுதி. பாங்கியானா நிலப்பகுதி. அப்ப தண்ணி இருக்கிற இடம்னா என்ன சார்? இந்த தண்ணி எல்லாம் இருக்குல்ல, சுத்தியும் தண்ணியா இருக்கு, ஐ மீன் கடலா இருக்குல்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாந்தலாசா அப்படின்னு சொல்லுவாங்க. பேந்தலாசா. ஓகேங்களா? பாந்தலாசன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாந்தலாசன் தான் சொல்லுவாங்க. பாங்கியா பாந்தலாசன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது சிலபஸ்ல கிடையாது. ஜஸ்ட் வந்து எப்படி வந்து உருவாச்சு இந்தியா அப்படிங்கிறதுதான். இது இந்த மாதிரி படிச்சீங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க. சூப்பர் கான்டினென்ட் பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இருக்கிற வேர்ல்டு வந்து இப்படித்தானே இருக்கு. ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? எஸ் சார். எஸ் சார். இந்த செகண்டா இருக்கிற குளோப் இருக்குல்ல, இந்த ரெண்டாவதா ஒரு குளோப் இருக்குல்ல, இந்த குளோப் படிதான் இப்ப இருக்கிற மேப் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டா? ஒரு வேர்ல்டு மேப் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும். இந்த புவியை வந்து பாத்தீங்கன்னா விரிச்சு வச்சோம் அப்படின்னா இந்த மேப் தான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வாங்குற மேப் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கான்டினென்ட் பாஞ்சியாவா இப்படிதான் இருந்தது. அதாவது நிலப்பகுதி ஒன்றாகவும் நீர்ப்பகுதி ஒன்றாகவும் இப்படி இருந்தது. அதான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கான்டினென்ட் பாங்கியான்னு சொல்றோம். இப்ப இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு தான் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ மேற்பகுதி வந்து நார்த்ன்னு சொல்றோம், வெஸ்ட்ன்னு சொல்றோம், அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டியான்னு இருந்தது ரெண்டு தட்டா நகர்ந்தது. ரெண்டு தட்டா என்னாச்சு? நகர்ந்தது. என்னென்ன தட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா லௌருஷியா அண்ட் கோண்டுவானா நிலப்பகுதி. ரெண்டு நிலப்பகுதி எப்படி பிரியுது. பிரிஞ்சது எப்படி பிரிஞ்சதுன்னா லௌருஷியா அண்ட் கோண்டுவானா அப்படிங்கிற மாதிரி நிலப்பகுதியா பிரிஞ்சது. இந்த கோண்டுவானா இருக்கு பாத்தீங்களா? இந்த கோண்டுவானா தான் நமக்கான பகுதி. இந்த லௌரூசியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாறி இருக்கு. நார்த் அமெரிக்கா அண்ட் யுரேஷியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு? பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த கோண்டுவானா சார் நிலப்பகுதியில குட் ஈவினிங் என்னெல்லாம் சார். இருக்கு? குட் ஈவினிங்மா, சொல்லுங்கம்மா. சாரி சார் லேட் ஆயிடுச்சு. ஓகே, நான் தான் 7 மணிக்கே ரிமைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, ரெக்கார்டிங் இருக்கு, பாத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் போயிருக்கு. இந்த கோண்டோனா நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது எல்லாமே இதுலதான் அடங்கி இருக்குது. சரி சார், எங்கேயும் சார் ஆசிய கண்டமே இல்ல அப்படின்னா இந்த ஆப்பிரிக்கா தட்டு இருக்குல்ல, இந்த ஆப்பிரிக்கா நிலப்பகுதி இருக்குல்ல, இந்த ஆப்பிரிக்கா நிலப்பகுதி தான் இங்க வந்து மோதுது. எங்க மோதுது? யுரேசியாவில வந்து மோதுது. மோதும் போது என்ன பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு சப்கான்டினென்ட்டா மாறுது. அதுக்கு முன்னதாகவே இந்த ஆப்பிரிக்காவில இருந்து பிரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அந்த இந்தியா சப்கான்டினென்ட். ஓகேவா? இது போய் மோதுனதுனாலதான் இங்க வந்து நம்ம ஒட்டிக்கிட்டோம். இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆசியா இருக்குது. இந்த யுரேசியாவில தான் ஆசியா, யூரோப் அண்ட் ஏசியா அப்படிங்கிறத பிரிச்சுறாங்க. அந்த ஏசியாவுக்கு கீழே போயிட்டு ஒட்டுறதுதான் நம்ம இந்தியா. ஓகேங்களா? தட்டு நகர்ந்து போயிட்டு ஒட்டுனதுனாலதான் பிறந்ததான் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? என்னன்னா பார்த்திருக்கோம். ஒரு ரிவிஷன் பாருங்க. பாஞ்சியானா என்ன? பாந்தலாசனா என்ன? பாங்கியானா நிலப்பகுதி, பாந்தலாசனா நீர்ப்பகுதி. ஓகேங்களா? ஓகே, நம்மளுடைய இந்தியா எங்க இருந்து வந்து இது பண்ணோம்? கோண்டுவான நிலப்பகுதியில இருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கு. 2 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எஸ் சார். ஓகே, பாருங்க. இப்போ வந்து நான் அங்க காமிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா எந்தெந்த தட்டு எந்தெந்த பக்கம் நகர்ந்து போயிருக்கு. ஆக்சுவலா நம்ம குளோப்ல பார்த்ததுனாலே இது மட்டும் தான் பார்த்திருப்போம். அது எப்படிலாம் பிரிஞ்சிருக்கு, எப்படிலாம் பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதான் பார்க்கணும். பாங்கியான்னு இருந்தது, எப்படிலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு, அதை வச்சு எப்படி வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது காமிச்சிருக்கோம். எப்போ இந்த பாங்கியங்கிறது பாருங்க, 200 மில்லியன் இயர்ஸ் ஆகும். 200 மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அது கணக்கிடவே முடியாது. அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வந்து இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாறிடுச்சு. டுடே டுடே வந்து எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம குளோப்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா இங்க ஒரு பொருள் இருக்கு. வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்?
ஒரு பொருள் வந்து டிவி பக்கத்துல இருக்கு, ஒரு சேர் மேல இருக்கு, ஜன்னல், அதாவது ஜன்னல் தூண் மேல இருக்கு, ஏதாவது சாவி வைக்கிறோம், ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா இது என்ன பண்றோம், இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது பேர் என்னது, லொகேஷன் தானே. ஒரு சாவி எங்கப்பா வச்சிருக்கோம், சாவி வந்து ஜன்னல் மேல வச்சிருக்கோம், வண்டியில வச்சிருக்கோம், அது மாதிரி என்ன பண்றோம், ஒவ்வொரு லொகேஷன் வச்சுதான் நம்ம எல்லாமே மீன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? எஸ் சார். ஓகே. இப்போ வந்து ஒரு கடை வைக்கிறாங்க, ஒரு கடையை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா அந்த கடை எங்க இருக்கு, இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல, இந்த மெயின் ரோட்ல இருக்கு, அண்ணா நகர் மெயின் ரோட்ல இருக்கு அப்படிங்குமே சொல்றாங்க. அண்ணா நகர் மெயின் ரோட்ல இருக்கு. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க் இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைவே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரூட் வச்சு சொல்றாங்க, இல்லைன்னா ஒரு இடத்த குறிப்பிட்டு தான் சொல்றாங்க. அது மாதிரி நம்ம குளோப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோடு இருக்கு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சோங்க. ரோடு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சோங்க. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலாவும் செங்குத்தாவும் இருக்குது, ஹரிசாண்டலாவும் இருக்கு. செங்குத்தாவும் இருக்குது, ஹரிசாண்டலாவும் இருக்கு. இங்க பாருங்க, இது செங்குத்தாவும் இருக்குது, இப்படி ஹரிசாண்டலாவும் இருக்கு. இந்த ரோடு எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரோடுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்ப அப்படி வச்சுட்டாதான் நீங்க ஞாபகம் வச்சுங்க, அதனால அப்படி சொல்றேன். ஓகேவா? இதுல பாருங்க, லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடுன்னு சொல்றாங்க. லாட்டிடியூட் அப்படின்னா அட்சரேகை, லாட்டிடியூட் அப்படின்னா அட்சரேகை. இந்த அட்சரேகை இருக்கு பாத்தீங்களா, அந்த இது பாருங்க, இது இப்படி போறது எல்லாமே அட்சரேகை. ஹரிசாண்டலா போறது, ஹரிசாண்டலா போறது எல்லாமே அட்சரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க, தீர்க்க ரேகை. லாங்கிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு, தீர்க்க ரேகை செங்குத்தா இருக்குது. செங்குத்தா இருக்கிறதுல என்னது, தீர்க்கரேகை. தீர்க்க ரேகை. ஹரிசாண்டலா இருக்கிறது எல்லாமே அட்சரேகை. அட்சரேகை. ஓகே. இந்த அட்சரேகை இருக்குல்ல, அட்சரேகை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு அட்சரேகை இருக்கு. அதாவது பூமத்திய ரேகைக்கு மேல இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமி, அதாவது நம்ம இந்தியா மேல போகுது. அந்த அட்சரேகை வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியா மேல போகுது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கடகரேகை. கடகரேகைன்னு சொல்றோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அட்சரேகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அது யோகேஸ்வரி, ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா அந்த அட்சரேகை வந்து பாத்தீங்கன்னா அட்சரேகை ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு பேர் இருக்கு. இந்த 0 டிகிரில இருக்கு, இது எல்லாமே பாருங்க டிகிரியா பிரிச்சிருப்பாங்க. எப்படி டிகிரியா பிரிச்சிருக்காங்கன்னா, நார்த்துக்கு, அதாவது சென்டருக்கு மேல, ஐ மீன் நார்த் சைடு இருக்கிறது எல்லாமே 30 டிகிரி நார்த், 60 டிகிரி நார்த் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. 60 டிகிரி நார்த் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவேட்டர் லைன், இந்த அட்சரேகை வந்து 0 டிகிரில இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, குளோப ஹரிசாண்டலா சென்டர்ல பிரிச்சிருக்கு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் என்னது, ஈக்குவேட்டர். நீங்க ஜியாகிரபி படிக்கிறது கஷ்டம்னு சத்தியமா நினைச்சிடாதீங்க, ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் இது நான் இது கணக்கு மாரி தான் இதுவும், கணக்கு மாரி தான் இதுவும். என்னடா வெறும் தியரியா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஈக்குவேட்டர்னு இருக்கா, இது ஈக்குவேட்டர்னா ஏன் சொல்றேன்னா 0 டிகிரில இருக்குது, அதான் வந்து பாத்தீங்கன்னா குளோபு பிரிக்குது, ஈக்குவலா பிரிக்குது. ஓகே. இங்க பாருங்க, கடக ரேகை அப்படின்னு சொல்றாங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சர் அது எங்க இருக்குது, ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கு. ஈக்குவேட்டருக்கு மேலனா நார்த் சைட்ல இருக்கு. 30 டிகிரி நார்த் லைன் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். அண்ட் தென் அதுக்கு மேல இன்னொரு 30 டிகிரி, 60 டிகிரி நார்த்ல இருக்கிறதா ஆர்டிக் சர்க்கிள். ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்றோம். அதே மாதிரி கீழே ஒண்ணு இருக்கு, அண்டார்டிக் சர்க்கிள்னு சொல்றோம். அண்ட் தென் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த பேர்ல? நோ சார். நோ சார். ஓகே. இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் நம்ம இந்தியா மேல பாயுது. ஓகேங்களா? இந்தியாவை பிரிச்சுட்டு போகுது, ஸ்பிட் பண்ணிட்டு போகுது. அது எங்கெங்க போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி படிப்போம். லாட்டிடியூட் அப்படின்னா அச்சரேகை, லாங்கிடியூட் அப்படின்னா தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? கீழே பாருங்க, இதுதான் நம்ம வந்து ஆசியா, ஆசியா கண்டம். இதுதான் ஆசிய கண்டம். இது பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? நம்ம எந்த கண்டத்துல இருக்கோம்? ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்துல இருக்கோம். நம்ம இப்போ வந்து யமகண்டத்துல இருக்கோம். 7:30 மணி ஆக போகுது. ஓகேங்களா? அது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஆசிய கண்டத்துல இருக்கிறோம். ஆசிய கண்டத்துல தான் இந்த இந்தியா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இந்தியா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா இந்த ஆசிய கண்டத்தை கம்பேர் பண்ணும்போது எந்த சைடு இருக்கு, நார்த்ல இருக்குதா, சவுத்ல இருக்குதா, ஈஸ்ட்ல இருக்கா, எந்த பக்கம் இருக்கு? சவுத். சவுத் ஈஸ்ட். சவுத். சவுத் சவுத் சைட்ல தான் இருக்கு இந்தியா. ஆசிய கண்டத்துல பார்க்கும்போது சவுத் சைட்ல இருக்கு. ஓகேங்களா? இந்தியா ஆசிய கண்டம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல மார்க் விட்டவங்களும் இருக்காங்க. இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்தியா ஆசிய கண்டத்தில் எந்த சைடுல எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எந்த திசையில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. தெற்கு திசையில் உள்ளது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதாங்க சொல்லியிருப்போம் பாருங்க. இந்தியா ஆசியாவின் தெற்கு பகுதியில் உள்ளது. இந்தியா வந்து ஆசியாவின் தெற்கு பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. ஓகேங்களா? நார்த்து, சவுத்து, இந்த பக்கம் ஈஸ்ட், இந்த பக்கம் வெஸ்ட். ஸோ 4 பக்கம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்தியா வந்து ஆசிய கண்டத்துல சவுத் சைடு இருக்கு. ஓகே. அதுவே நம்ம குளோப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேர்ல்டு குளோப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த சைடு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நார்த் சைடும் கிடையாது, ஈஸ்ட் சைடுன்னு சொல்ல முடியாது, சென்ட்ரல்ல இருக்கும். நார்த் சைடும் கிடையாது, ஈஸ்ட் சைடும் கிடையாது, சென்ட்ரல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ஓகேவா? இது வந்து என்ன சொல்றாங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடுல லொக்கேட் ஆயிருக்கும். உலகத்துல எங்க இருக்கு? நார்த் ஈஸ்ட் சைடுல இருக்கு. ஆசியாவுல எங்க இருக்குது? சவுத் ஆசியாவுல எங்க இருக்கு? சவுத் சைடுல இருக்கு. சவுத் ஓகே. இந்தியா இஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா உலகின் வடகிழக்கு பகுதியில் உள்ளது. வடகிழக்கு பகுதியில் உள்ளது. அதான் வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த இந்த திசைக்கு பேர் என்னது? வடகிழக்கு பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்றோம். ஓகே. இந்த நம்ம இந்தியான்னு ஒரு பேர் வச்சிருக்கோம்ல, நம்ம அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்கிறோம். அது வந்து அவங்க குலதெய்வ பேரு சம்திங் ஏதோ சம்திங் வைப்பாங்க. அது வந்து அவங்க முன்னோர்கள் வந்து அதாவது மூத்தவங்க, அந்த குடும்பத்துல மூத்தவங்க சம்திங் ஏதாவது வந்து சென்டிமெண்ட்லாவோ ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரு எப்படி வந்தது, இந்தியாங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பாக்குறோம். இந்தியா இஸ் கால்ட் அஸ் பாரத் ஆர் ஹிந்துஸ்தான் பிஃபோர் பிரிட்டிஷ் அரைவல். நம்ம ஆங்கிலேயர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இது வந்து எப்படி அழைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பாரத் பாரத் அப்படிதான் அழைச்சிருந்தாங்க, இல்லைன்னா ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் அப்படிதான் அழைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு யூரோப்பியன்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யூரோப்பியன்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? சிந்து நதியை போயிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்களா? சிந்து நதி கரையில போயிட்டு என்னென்னலாம் இருந்துச்சு, மனிதர்கள் இவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி படிச்சோம். அது ஹிஸ்டரி படிக்கும்போது 2 டீட்டெயிலா படிப்போம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்திட்டு போதுதான் சிந்து வந்து பாத்தீங்கன்னா, அதாவது யூரோப்பியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங்கிற வேர்டு வரவே வராது. சிந்து வந்து பாத்தீங்கன்னா இந்துன்னு தான் படிப்பாங்க. சிந்துவை இந்து அப்படின்னு தான் படிப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியில இருந்தனால அவங்க வந்து இண்டஸ் இண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது அப்படியே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இந்தியான்னு சொல்லிட்டாங்க. இது ஜஸ்ட் வந்து நீங்க அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த இந்த அதாவது சிந்து நதி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சிந்து நதி இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, சீனாவுக்கு சீனாவுக்கும் அதான் தண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? நம்ம பாகிஸ்தான் கூட பிரச்சனை அப்ப கூட சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து நம்ம வந்து நீக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டா? அதாவது நியூஸ் பாத்தீங்களா? எஸ் சார். ஓகே. அடுத்து பாருங்க, நம்மளோட இந்தியா இருக்குல்ல, நம்மளுடைய இந்தியா அதை மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவுடைய பரப்பு எவ்வளவு, இந்த இந்தியாவுடைய பரப்பு எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லேண்ட் ஏரியா, நம்மளுடைய வீட்டை பார்த்தோம்னா வீட்டு எவ்வளவு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இந்த லேண்ட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவை அளந்திருக்காங்க. டேப் வச்சு அளந்தாங்களா, அது எதை வச்சு அளந்தாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் வந்து அளந்திருக்காங்க. அது வந்து எவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்குது? முப்பத்தி முப்பத்தி படிங்க பார்ப்போம் அதை. 32,87,263 சதுர கிலோமீட்டர் சார். ஓகே. நிறைய நிறைய டிஜிட் இருந்தா ஒரு நிமிஷம் யோசிப்போம்ல, அதுக்கு மாதிரி தான் யோசிக்கும். 32,87,263 சதுர கிலோமீட்டர். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இது. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். எவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 263, 264, 265 அப்படின்னு மாத்தி கொடுத்து மட்டுமே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை மனப்பாடம் பண்ணியே தீரணும். 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு வந்து ஒரு 10 டைம் நோட்ல எழுதணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்கம்மா விவோ. சார் நோட்ஸ் தருவீங்களா? இப்போ எழுப்பிய நோட்ஸ் நாங்கள் எடுத்துக்கணுமா? நான் நோட்ஸ் உங்களுக்கு தந்துருவோமா? நோட்ஸ் உங்களுக்கு ஓ இந்த இப்போ பீரியட் உங்களுக்கு உடனே அனுப்பி. ஓகே சார், கவனிச்சா கிளாஸ் மட்டும் டைம்ல நீங்க போதும். நோட்ஸ் கவனிச்சா மட்டுமே போதும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேங்களா? அந்த இது பாத்தீங்கன்னா இந்த அதாவது இப்ப நான் எடுத்துட்டு இருக்க டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய 10th புக் இருக்குல்ல, 10th சோசியல் சயின்ஸ் புக்ல ஜாகிரபில யூனிட் 1. ஓகேங்களா? 10th ஜாகிரபி 10th ஜாகிரபில யூனிட் 1 தான் இது. ஸோ இது மட்டுமே உங்களுக்கு வந்து புக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன் குரூப்லேயே. ஓகேவா?
ஓகே சார். ஓகே. அண்ட் தென் பாருங்க, 32,87,263 சதுர கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்றோம். 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்றோம். 7வது பெரிய நாடுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா, கனடா, சீனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரேசில், ஆஸ்திரேலியா, இந்தியா, அர்ஜென்டினா, கஜகஸ்தான், அல்ஜீரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நான் எடுத்திருக்க நோட்ஸ் எல்லாமே சார் எனக்கு எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னா நீங்க யோசிக்க வேணாம். ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் 10th புக் மட்டும்தான். ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10th சோசியல் சயின்ஸ் புக் மட்டும்தான். அதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த நோட்ஸ் எல்லாமே அங்கிருந்து எடுத்துதான். சில எக்ஸ்ட்ரா கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். அதனாலதான் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். இந்த நான் நாடுகள் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த நாடுகள் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிட முடியுமா? இது எல்லாமே ரஷ்யா, கனடா, சீனா எஸ் சார். மனப்பாடம் பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு வந்து அது ஷார்ட்கட் சொல்றேன், பாத்துக்கோங்க, குறிச்சுக்கோங்க. RCC, இதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா ருக்கு பாய் அக்கா, ருக்கு பாய் அக்கா, ருக்கு பாய் அக்கா அப்படின்னு படிச்சுக்கோங்க. ருக்கு பாய் அக்கா. ருக்கு பாய் அக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ருக்கு பாய் அக்கானா ஞாபகம் வரணும். இது ஸ்பெல் ஐ மீன் லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வரணும். வெறும் ருக்கு பாய் அக்கான்னு படிச்சுட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா, கனடா, சீனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரேசில், இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. நம்மளுடைய இந்தியா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து டேட்டாக்காக எடுத்ததுதான். ரஷ்யா, கனடா, சீனா நீங்க பாத்தீங்கன்னா அதே தான் மேப்லயும் கொடுத்துருக்கும். ரஷ்யா, ரஷ்யா, கனடா, சீனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரேசில், ஆஸ்திரேலியா, இந்தியா. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். கிளாஸ் வேகா போற மாதிரி இருக்கா? இல்ல சார், கரெக்டா தான் சார் போதும். அடுத்து இப்பதான் முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். அடுத்து என்ன முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்கும்போது எந்தெந்த எல்லை யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. எந்த சைடு எவ்வளவு எல்லை இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாசப்படி சைடு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கல் இருக்கும், முற்று இருக்கும். அந்த முற்று வரைக்கும் தான் நம்ம நிலம். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க காடு இருக்கு, அந்த வரப்பு வரைக்கும் நம்ம நிலம். இந்த பக்கம் ரோடு இருக்கு, அந்த ரோடு வரைக்கும் நம்ம நிலம் அப்படிங்கிற மாதிரி குறிப்போம் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கும் நிறைய பார்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நில எல்லை இருக்குல்ல, ஐ மீன் இந்த பாத்தீங்கன்னா நில எல்லை மட்டும், இந்த கடல்லாம் இல்லாம நில எல்லை மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா 5200 கிலோமீட்டர். இந்த நிலத்தெல்லாம் அளந்துட்டே போனீங்கன்னா எல்லை மட்டும் சுத்தி வராங்க. ஓகேங்களா? முருகரோ யாரோ போயிட்டு முருகர் தான் நினைக்கிறேன். முருகர் போயிட்டு 3 சுத்தி சுத்திட்டு வந்தாரால உலகத்தை. அது மாதிரி வந்து யாரு சுத்தினாங்கன்னு தெரியல. இந்தியாவை சுத்தி வந்திருக்காங்க. 5200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அளந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நில எல்லை மட்டும் அவ்வளவு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் எல்லையெல்லாம் சேர்த்து, இந்த நீர் எல்லைகள்லாம் சேர்த்து, இப்போ இது எல்லாமே நீர் தானே. இங்க இருக்கிறதும் கடல் தான், இங்க இருக்கிறதும் கடல் தான், இங்கேயும் கடல் தான் இருக்கு. 3 பக்கம் கடலால சூழப்பட்டதுதானே நம்ம இது இந்தியா. 3 பக்கம் கடலால சூழப்பட்டது தானே நம்ம இந்தியா. அப்படி இந்த லைன், இந்த பவுண்டரிஸ் எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா 6100 கிலோமீட்டர் வரும். நீர் எல்லையும் சேர்த்து எவ்வளவு? நீர் எல்லை மட்டும் 6100 கிலோமீட்டர். சாரி, ஓகேவா? நில எல்லை வந்து பாத்தீங்கன்னா 5200, நீர் எல்லை வந்து பாத்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ 4 பவுண்டரி இருக்கு, 4 சைடு இருக்கு நமக்கு. ஐ மீன் என்னன்னா 4 கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இருக்கு பாத்தீங்களா? அதோட முனைகளை வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும். ஸோ நார்த் சைடு இருக்கு பாத்தீங்களா முனை. நார்த் சைடு என்ன இருக்கு? ஒரு முனை இருக்குது. அந்த முனை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்கு. அது எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா கோல். இந்திரா கோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா கோல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைன் வந்து இந்த பக்கம், அதாவது சவுத் சைடு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கு. சவுத் சைடு வந்து கன்னியாகுமரியில இருக்கு.
இதோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3214 கிலோமீட்டர். 3214 கிலோமீட்டர். 3214 கிலோமீட்டர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் ஒரு எல்லை இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் குஹார் மோட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. குஹார் மோட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அதே கிழக்கு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல கிபித்து அப்படிங்கிற இடத்துல இருக்கு. கிபித்து அப்படின்னு இருக்கு. நமக்கு தெற்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியோட முடிவே கிடையாது. நமக்கு தெற்கு பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நிக்கோபர் ஐலாண்ட் இருக்குல்ல, நிக்கோபர் ஐலாண்ட் இருக்குல்ல, அங்கதான் நம்மளுடைய எல்லை முடியுது. ஏன்னா இந்தியாவுக்கு சேர்ந்தது தானே இந்த எல்லாமே. இந்தியாவுக்கு சேர்ந்ததுதான் இந்த நிக்கோபர், அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட். இது எல்லாமே யாருக்கு சேர்ந்தது? இந்தியாவுக்கு சேர்ந்தது. அதனால நம்மளுடைய தெற்கு எல்லை எங்க இருக்குது? நமக்கு அதாவது கடலை தாண்டி போறோம். தெற்கு எல்லை எங்க இருக்கு? நிக்கோபர்ல இருக்கு. அதை வந்து இந்திரா முனை, இந்திரா பாயிண்ட் சொல்றாங்க. இந்திரா கோல் எங்க இருக்கு? வடக்குல இருக்கு சார். வடக்குல இருக்கு. அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? லடாக்ல லடாக். லொக்கேட் ஆயிருக்கு. லடாக்ல லொக்கேட் ஆயிருக்கு. நமக்கு தெற்கு பகுதியில இருக்கிறது என்னது? இந்திரா பாயிண்ட், இந்திரா முனைன்னு சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா தெற்குல இருக்குது. அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? நிக்கோபர் ஐலாண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இது ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. இந்த கிழக்குல இருந்து மேற்கு வந்து டிராவல் பண்ணி வர தூரம் பாத்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். 2933 கிலோமீட்டர். 2933 கிலோமீட்டர். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 4 எல்லைகள்லயும், இந்த 2 சுற்று தூரத்திலையும் இருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகேங்க சார். இது எல்லாமே 4 பவுண்டரி படிச்சுட்டோம். 2 தூரம் இருக்குது. கிழக்குல இருந்து மேற்கு போறதும் தெற்குல இருந்து வடக்கு போறதும் தூரத்தை படிச்சுட்டோம். ஓகே, கரெக்டா லடாக்ல லொக்கேட் ஆயிருக்கு. அந்த லடாக்ல லொக்கேட் ஆயிருக்குது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. இப்போ நான் போயிட்டு கூகுள் மேப் ஓபன் பண்றேன். உங்களுக்கு லைவாவே நான் கூகுள் மேப் ஓபன் பண்றேன். கூகுள் மேப் ஓபன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கூகுள் மேப் ஓபன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய இப்போ வந்து தாஜ்மஹால் அப்படிங்கிற போட்டோம். இல்லை தஞ்சை பெரிய கோயில் போயிடலாம். தஞ்சாவூர் அப்படிங்கறத நான் போடுறேன். என்ன போடுறேன்? தஞ்சாவூருங்கிறத போடுறேன். இங்க வந்து என்ன நம்ம பெருசா சொல்லலாம்? தஞ்சாவூர்ல என்ன பெருசா சொல்லலாம்? பிரகதீஸ்வரர் டெம்பிள் சார். தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு தஞ்சை சொல்லலாமா? பெரிய ஓகே, தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள். ஓகே, நான் போட்ட உடனே இங்க பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் வருது இல்ல? இந்த லொகேஷன் வருதா? இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சொல்லுங்க. வேற எதுவும் சொன்னீங்க? எனக்கு தெரியல, ஆமான்னு கேட்கல. சொன்னேன் சார். எஸ் சார். ஓகே ஓகே. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரியா 40 டிகிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் வந்து குறிப்பிடும்ல. இங்க பாருங்க, ஒரு இது வருதா? ஒரு நிறைய டிஜிட் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா? வருதா? ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? நான் மார்க் பண்ற மாதிரி. எஸ் சார். தெரியும் சார். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லடாக் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல கன்னியாகுமரிக்கு ஒரு நம்பர் இருக்கு, வெஸ்ட் சைடுக்கு ஒரு நம்பர் இருக்கு, ஈஸ்ட் சைடுக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும். ஸோ 37 டிகிரி மேல 37 டிகிரி 6 டேஷ்ன்னு சொல்லுவாங்க. 37 டிகிரி 6 டேஷ் நார்த்ல இருக்கு. ஏன்னா அது நார்த்ல இருக்கிறதுனால நார்த்ன்னு சொல்றோம். அதே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கமும் நார்த்ல சொல்றாங்க. ஏன் நார்த்ல சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பூமியை இங்க பார்த்திருப்போம், குளோபை பார்த்திருப்பேன். இங்க பாருங்க எல்லாமே என்ன பண்ணும்? நார்த் சைடு மூவ் ஆயிட்டே வந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே இருக்கு நார்த் சைடு தான் போகுது. அப்ப எல்லாமே என்ன பண்ணுது? நார்த் சைடு தான் போகுது. ஸோ அதை தான் வந்து நார்த்ன்னு சொல்லியிருக்கோம். அதுவே இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சைடுக்கு எல்லாமே ஈஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது தியரியா இருக்கும்போது அதில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட்டையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 பாயிண்ட் வரும். இந்த 4ஐயும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஜிட் எல்லாமே நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இந்த வடக்கு கிழக்கு இந்த தூரங்கள்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நில எல்லையை மனப்பாடம் பண்ணணும். நீர் எல்லை எவ்வளவு இருக்குன்னு மனப்பாடம் பண்ணணும். 4 பவுண்டரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணணும்.
இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ சார். ஓகே. No, sir. அடுத்து நான் சொன்னேன்ல, இந்த வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிற லைன் வந்து பாஸ் ஆகுது, இந்தியா மேலதான் பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். இந்த பாஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ல பாஸ் ஆகுது, எந்தெந்த ஸ்டேட்ல பாஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. எந்தெந்த ஸ்டேட்ல பாஸ் ஆகுது, எந்த மாநிலங்களில் செல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே இந்த இதை வந்து மனப்பாடம் பண்ணோம். ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். எந்தெந்த மாநிலத்துல பாஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குஜராத், இங்க பாருங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், Chhattisgarh. வெஸ்ட் பெங்கால், மிசோரம், திரிபுரா. அதாவது குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், மிசோரம், திரிபுரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷார்ட்கட், ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியுமா? UP தெரிஞ்சா is சொல்லலாம். in coma அப்படின்னு நான் வச்சிருக்கேன் சார். என்னன்னு வச்சிருக்கீங்க? UP UP is in coma. ஓகே, நான் ஒண்ணு சொல்லி தட்டுமா? Yes, குரங்கு sir. ராஜா, குரங்கு ராஜா மத்திய மத்திய சாலையில், குரங்கு ராஜா மத்திய சாலையில் ஜார் மேல திமிரா ஆடினார். எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கா ஷார்ட்கட்டு? நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா நல்லா இருக்கு சார். புரியல. குரங்கு ராஜா மத்திய சாலையில ஜார் மேல திமிரா பாடினாரு. குரங்கு ராஜா மத்திய சாலையில் ஜார் மேல திமிரா பாடினாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த குரங்குனா குஜராத், குரங்குனா குஜராத், ராஜானா ராஜஸ்தானு, மத்தியனா மத்திய பிரதேசம், சாலையில்னா சத்தீஸ்கர், ஓகேங்களா? ஜார்னா வந்து ஜார்க்கண்ட், மேல்னா மேற்கு வங்காளம், திமிராவுல திரிபுராவும் வந்தது, மிசோரமும் வந்துருக்கு. ஈஸியா இருக்கா? எஸ் சார். ஓகேங்களா? குரங்குராஜா மத்திய சாலையில ஜார் மேல திமிரா பாடினார். இதுதான் ஷார்ட்கட். ஓகே, இப்பதான் நம்ம வந்து தியரிக்குள்ளேயே வரோம். தியரிக்குள்ள வந்த உடனே என்னடா இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னா இல்ல, மேல பார்த்ததே தான் வந்து தியரியா இருக்கு. இப்பயுமே நான் சொல்றேன், இப்போ ஒரு தூரம் நடத்துனதுனாலதான் உங்களுக்கு சொன்னனாதான் இது புரியும். இப்போ மேப்பா படிச்சது ஈஸியா இருந்தா இல்ல வந்து இந்த மாதிரி தியரியா எடுத்து வச்சுட்டு படிக்கிறது ஈஸியா இருக்குமா உங்களுக்கு? பிக்சரா பார்க்கும்போது தான் சார் ஈஸியா இருக்கும். புரியலமா? பிக்சரா பார்க்கும்போது. ஆமாங்க சார். ஓகே, அப்போ வந்து கண்டென்ட்டா படிக்கிறது உங்களுக்கு வந்து செட் ஆகாது தானே? ஆமாங்க சார். ஏன்னா பிக்சரா பார்க்கும்போது அதுல கண்டென்ட் கம்மியா இருக்கு, நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறோம். தியரிய பார்த்தாலே இவ்ளோ பெருசான்னு மனசே ஓகே ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க மேப் ஒன்ஸ் வந்து குறிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஒரே மேப்ல இப்ப பாருங்க, ஒரு மேப் தான், அதுலயே எவ்வளவு கண்டென்ட் படிச்சிருப்போம்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க பாருங்க, அதே கண்டென்ட் ரெண்டு பக்கத்துக்கு போகும். அதே கண்டென்ட் ரெண்டு பக்கத்துக்கு போகும். ஸோ தியரி வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா முடியவே முடியாது. சத்தியமா முடியவே முடியாது. ஓகேங்களா? நீங்க பாருங்க, இந்தியாவின் பரப்பளவு, இந்தியாவின் நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர். அதேதான், இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 2.4% ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி வேர்ல்டு. அதாவது நம்ம பர்சன்டேஜ் எல்லாம் படிச்சிருப்போம், பர்சன்டேஜ் எல்லாம் ஆல்ரெடி படிச்சோம். படிக்கலனாலும் நான் வந்து திரும்ப சொல்லி தருவேன், கிளாஸ் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா 100%, அதாவது வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படின்னா அதுல வெறும் 2.4% தான் நம்ம இந்தியா. அதுல வெறும் 2.4% தான் நம்மளோட இந்தியா அப்படின்னு சொல்றோம் மொத்த பரப்பளவுல. ஓகேவா? இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. இந்தியா எவ்வளவு நில எல்லைகளை கொண்டுள்ளது? 5,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. வடமேற்கில் பாகிஸ்தான். வடமேற்கு, இது வந்து வடக்கா, இது வந்து வடக்கு, இது வந்து வெஸ்ட், இது வந்து ஈஸ்ட், இது வந்து சவுத். கீழே பிக்சர்ல மார்க் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? நோ சார் தெரியல. மொபைல்ல வந்து ஜூம் பண்ணி பாருங்க, தெரியும். ஸ்கிரீன் வந்து நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே.
ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க வடமேற்குல தான் இருக்கு. ஸோ மேற்கு, வடக்கு. இந்த மேற்குல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு. வடமேற்கில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனும், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான். பூட்டான் பாருங்க சின்னதா இருக்கும். சீனா, கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர். கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா வங்காளதேசம், பங்களாதேஷ் இருக்கு, அண்ட் தென் மியான்மர் இருக்கு. ஓகேங்களா? இந்த நாடுகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நில எல்லை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த இந்த நாட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம், நில எல்லை வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் இங்கிலீஷ்ல அதேதான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நார்த் வெஸ்ட், சீனா அண்ட் நேபாள் அண்ட் பூட்டான் இன் தி நார்த் அண்ட் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இன் தி ஈஸ்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மேலும் மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டர். இந்த வங்காளதேசம்னா இங்க இருக்கு பாருங்க. ஐ மீன் மியான்மர் பக்கத்துல இருக்கு. மியான்மர் பக்கத்துல இருக்கு. அருணாச்சல பிரதேஷ் பக்கத்துல தான் இருக்கும் பங்களாதேஷ். அது கூட வந்து பாத்தீங்கன்னா 4156 கிலோமீட்டர் என்ன பண்ணிக்கிறோம், பகிர்ந்துக்கிறோம். குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்துடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துரும். குறுகிய எல்லை அப்படின்னு சொல்றாங்க. குறுகிய எல்லை கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான். 106 கிலோமீட்டர். நம்மளோட எடுத்துக்கணும் ஒரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி போற தூரம்னு வச்சுக்கோங்களேன். 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்திருக்கிறோம். ஓகே, நமக்கு வடமேற்குல என்னென்னலாம் இருக்கு நீங்களே சொல்லுங்க. ரிவிஷன் மாதிரி தான், இப்பயே படிச்சுட்டே ஈஸியா இருக்கும். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஓகே, ஈஸ்ட் சைடு என்னென்ன இருக்கு? பங்களாதேஷ், சைனா, மியான்மர், சீனா, மியான்மர், நேபாள். ஓகே, வடக்குல தான் வந்து பாத்தீங்கன்னா சீனா, நேபாளம் இதெல்லாம். ஓகே ஓகேங்களா? ஓகே, நம்ம யாரு கூட அதிகமான நில எல்லையை பகிர்ந்துக்கிறோம்? பங்களாதேஷ், ஓகே, குறுகிய நில எல்லையை யார் கூட பகிர்ந்துக்கிறோம்? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான். ஓகே, நம்ம எந்தெந்த நாட்டு கூட, அதாவது இந்தியாவில் உள்ள சர்வதேச எல்லைகளின் நீளம் அப்படின்னு படிச்சு போட்டிருக்கோம். கண்டிப்பா இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? கொஸ்டின் வந்து கேட்கணும்னு நினைச்சா இந்த டேபிள்ல இருந்து கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸா கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஸ்கூல் புக்ல. பங்களாதேஷ் கூட எவ்வளவு நில எல்லை, சீனா கூட எவ்வளவு, பாகிஸ்தான் கூட எவ்வளவு, நேபாள் கூட எவ்வளவு, மியான்மர் கூட எவ்வளவு, பூட்டான் கூட எவ்வளவு, ஆப்கானிஸ்தான் கூட எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது எல்லாமே படிக்கணும். சரி, இது மனப்பாடமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த டேபிள் ஒரு 5 டைம் எழுதுங்க, பார்த்து எழுதுங்க. இந்த டேபிள் ஒரு 5 டைம் பார்த்து பார்த்து எழுதுங்க, ஈஸியா மெமரி ஆயிடும். எடுத்து பாருங்க, இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும், மேற்கே அரபிக்கடலாலும் சூழப்பட்டு சுமார் 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களும் கொண்டுள்ளது. 3 பக்கங்கள்ல என்ன வச்சிருக்கு? நீண்ட கடற்கரை கொண்டிருக்கும். அதோடைய தூரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னா லட்சத்தீவு இந்த மாதிரி இருக்காது. லட்சதீப், ஐலாண்ட், அந்தமான் நிக்கோபர் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளவு அப்படின்னா 7516 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர்ச்சந்து. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும். இலங்கை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குமா? இந்தியா வந்து எங்க இருக்கும்? ஐ மீன் இலங்கை எங்க இருக்கும்? கீழே இருக்கும். இந்த கீழே இருக்கும். இந்த 2 பகுதியும் பிரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க பாருங்க, இந்தியா 8°4' வட அச்சம் நார்த் சைடு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 37°6' நார்த் லாட்டிடியூட்ஸ். லாட்டிடியூட்னா என்னது? இருக்கிறது. ஐ மீன் செங்குத்தா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து நார்த், அதாவது 2 பக்கமும் இருக்கிறது. இந்த டிகிரி வந்து முக்கியமான ஒரு டிகிரி. இது வந்து முக்கியமான ஒரு டிகிரி. ஓகேங்களா? 8°. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவேட்டருக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கன்னியாகுமரி தான் வந்து மினிமமான டிகிரியா இருக்கும். 8°ல ஸ்டார்ட் ஆகி மேல போய் முடியுது 37°ல முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு தீர்க்க கோடு அப்படின்னு சொல்றோம்ல, தீர்க்க கோடு அப்படின்னு சொல்றோம். 68°7' அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் 97°25' அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 சைடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை 6°45 வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. இது என்னன்னு படிச்சோம்?
இந்திரா முனை. இந்திராமுனை. இந்திரா முனை. இந்திரா முனை. இந்திய நிலப்பகுதியின் தென்கொடி குமரி முனையாகவும் வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. இது மேல வந்து மேப்ல வந்து குறிச்சோம். ஓகே, இது வந்து திரும்ப நான் நடத்தணுமா? இது எல்லாமே இந்தியா வடக்கே லடாக் உள்ள இந்திரா கோல் இதெல்லாம் நடத்தணுமா திரும்ப? வேணாம் தானே? நோஸ். ஓகே, இப்போ வந்து நான் கேள்விகள்லாம் கேட்குறேன், சொல்லுங்க பாப்போம். இந்தியாவின் மொத்த பரப்பளவு 32,87,263 கிலோமீட்டர். சதுர கிலோமீட்டர். சதுர ஓகேங்களா? கிலோமீட்டர். சதுர கிலோமீட்டர். நமக்கு வடக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனை இருக்கு. அந்த முனை வந்து என்னன்னு சொல்றோம், குறிப்பிடுறோம்? இந்திரா கோல். இந்திரா கோல். இந்திரா கோல். தெற்குல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதியில எந்த முனை இருக்கு, நீர்ப்பகுதியில எந்த முனை இருக்கு? குமரி முனை எல்லை. நிலப்பகுதியில. ஓகே. நீர்ல வந்து இந்திராமுனை. இந்திரா முனை. ஓகே. நமக்கு வடகிழக்குல உள்ள பவுண்டரிஸ்லாம் என்னென்ன? கிழக்குன்னு வச்சுக்கோங்க. கிழக்குல இருக்கக்கூடிய நமக்கு நம்ம நாட்டு இந்தியாவுக்கு பவுண்டரிஸா இருக்குல்ல, அண்டை நாடுகள்னு சொல்லலாம், இல்ல எல்லை நாடுகள்னு சொல்லலாம். எதெல்லாம் வந்து கிழக்குல இருக்கு? வங்காளதேசம், மியான்மர். ஓகே. நமக்கு மேற்குல என்னென்னலாம் இருக்கு? மேற்குல இருக்கா? பாகிஸ்தான். அதெல்லாம் வடமேற்கு. ஓகேங்களா? அது வந்து வடமேற்கு. ஓகே. வடக்கு சைடு என்னென்னலாம் இருக்கு? பங்களாதேஷ், சீனா, நேபாள், பூட்டான். வேற என்ன கேட்கலாம்? டிராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது கடகரேகை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேல பாஸ் ஆகுது. அது எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் பாஸ் ஆகுது? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசா? சரி சார். ஆந்திர பிரதேஷ் எங்க இருந்துச்சுங்க? மேற்கு வங்காளம், திரிபுரா, மிசோரம். ஓகே. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதாவது உலகத்துல மொத்த பரப்பளவுல எத்தனை சதவீதம் இந்தியா உள்ளது நிலப்பரப்பு? புரியலமா? 2.4. ஓகே. நம்மளுடைய நிலப்பரப்போடைய எவ்வளவு தூரம், பவுண்டரிஸ் எவ்வளவு தூரம் இருக்கு? அதாவது நில எல்லைகளை மட்டும் பார்த்தோம். 15,200. ஓகேமா. நில எல்லைகள் நீர் எல்லை 6,100 தீவுகளையும் சேர்த்து 7,516. 516. ஓகே. ஓகே. அடுத்து பாருங்க, இந்த இந்தியா வடக்கே லடாக்குள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3,214. இந்த நீளம்லாம் ஓகே தான். அடுத்து 23 டிகிரி 30 வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்ப மண்டலமாகவும் வடபகுதி மித வெப்ப மண்டலமாகவும் இருபெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. தென்பகுதி எப்படி இருக்கான், தெற்கு பகுதி எப்படி இருக்கான்? வெப்ப மண்டலமாகவும் வடபகுதி மித வெப்ப மண்டலமாகவும் இருபெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. டிராபிக் ஆஃப் கேன்சர் என்ன ஆகுது, பிரிக்குது அப்படிங்கறத இங்க பாக்குறோம். எத்தனை டிகிரியில பிரிக்குது? 23 டிகிரி ஓகே. இந்தியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இன்னும் 1 மணி நேரம் கிளாஸ் போகும். 1/2 மணி நேரம்லாம் கிடையாது, 1 மணி நேரம் கிளாஸ் போகும். நத்திங் A0559P வந்துருங்க. உங்க பேர் என்னங்க சார்? திருப்பதி. ஓகே, திருப்பதி. ஓகே. பாகிஸ்தான், மியான்மர் இது எல்லாமே நம்மளுடைய அண்டை நாடுகள் தானே. ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைப்பேன். இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில்
ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம். எல்லாமே நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஏன் வெள்ளைக்காரங்க வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க? பிரிட்டிஷ். எல்லா நிறைய ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு சார் இந்தியால, அதனால நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து மேப்பை போட்டு போறேன், மேப் மட்டும் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சு கொஞ்சம் உலுக்கிட்டே போயிட்டாங்க. இந்தியாவை நிறைய உழுக்குனாங்க. ஸோ அதான் இது அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்தியா வந்து எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்குது. அதை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இந்தியா இஸ் சப்கான்டினென்ட் சொல்றோம். இந்தியா along with the countries of மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் கால்ட் ஏ சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம். திஸ் ரீஜியன் பொசஸஸ் எ டிஸ்டிங்க்ட் வேரியஸ், அதாவது டிஸ்டிங்க்னா நிறைய வேறுபாடு இருக்கு. டிஸ்டிங்க் கான்டினென்ட்ல நிறைய கான்டினென்ட், வேறுபட்ட கான்டினென்ட்ல காணப்படக்கூடியது எல்லாமே நம்மளுடைய ஒரே கான்டினென்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பிசியோகிராபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸெட்ரா. ஹென்ஸ் இந்தியா இஸ் கால்ட் எஸ் நோன் எஸ் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்றோம், ஐஎஸ்டி அப்படின்னு சொல்றோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இப்போ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க? யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க? யாராவது சும்மா ஃபிளைட் டிராவல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நான் போனது இல்ல சார் இது வரைக்கும். ஓ சார். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் டிராவல் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டி அப்படின்னு தான் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க இங்க இருந்து போகும்போது மற்ற நாடுகளுக்கு போகும்போது டைம் வந்து சேஞ்ச் ஆகும். டைம் சேஞ்ச் ஆகும்போது நீங்க வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து அதை பார்க்கணுமா இல்ல அந்த நாட்டோட டைம்ல பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவோம். அதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளதாம். ஸோ இதை வந்து நீங்க வந்து இந்த குளோப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க 60ல இருந்து 90 வரைக்கும் இருக்கா? 60ல இருந்து 90 இருக்கா? தீர்க்க கோடுனா எப்படி இருக்கும்? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஓகேதா நான் பேசுறது? கேக்குதுங்க சார். ஓகே சார், புரியுது சார். ஓகேங்களா? தீர்க்க கோடுகள்னா இப்படி பிரிக்கதான் தீர்க்க கோடுகள். இந்த தீர்க்க கோடுகள் நம்ம இந்தியாவில மட்டும் எத்தனை பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கோடுகள் பாஸ் ஆகுதான். ஸோ அதை வந்து என்னால இங்க வரைய முடியாது. ஆனா மேல பாத்தீங்கன்னா தெரியும் 60 டிகிரில இருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கு அப்படின்னா இங்கேயே நமக்கு வந்து எத்தனை வந்துருது? 30 டிகிரி வந்துருதா? ஆனா இங்க பாருங்க குஜராத் வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனா அதை வந்து இந்த பக்கம் அருணாச்சல பிரதேசம் வந்து இது பண்ணுது, அட்ஜஸ்ட் பண்ணிடுது. ஸோ ஏறத்தாழ 30 கோடுகள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 30 கோடுகள் போறதுனால என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. இந்தியாவில ஃபர்ஸ்ட் சூரியன் உதயமாகுதுன்னா அது எந்த மாநிலத்துல? ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசம். நீங்க ஏன் அருணாச்சல ஆந்திர பிரதேசே பிரதேஷ். பிடிச்சிட்டு இருக்கீங்க? அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ் சார், அதான் சார் மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, அருணாச்சல பிரதேசம் தான் எப்பயுமே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உதிக்கும். ஸோ அதுதான் அங்க சொல்றாங்க 2.5 மணி நேரம் முன்னதாகவே வந்து சூரியன் உதிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேலண்டர்லாம் பார்த்திருப்பீங்க. கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி நாள் காட்டி பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது எல்லாமே எதை வச்சு கால்குலேட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தலை நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுதான் இந்த டைம். இங்க என்ன டைம் இருக்கோ அதுதான் ஹோல் இந்தியாவுக்கு ஒரு டைமா வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இங்க என்ன டைம் இருக்கோ அதான் வந்து ஹோல் இந்தியாவுக்கு ஒரு டைம் அப்படின்னு சொல்றாங்க. 82 டிகிரி 30 அப்படின்னு சொல்றாங்க. தீர்க்க ரேகை மிர்சாப்பூர், அலகாபாத் வழியாக செல்கிறது. தீர்க்க ரேகை எது வழியா செல்லுதான்? எந்த ஸ்டேட் வழியா செல்லுது? அலகாபாத் வழியா செல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அலகாபாத்னா ஓகேவா? இந்த இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. 5 மணி 30 நிமிடம். கிரீன்விச்னா அது வந்து ஒரு கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லிட்டு வேர்ல்டுலயே அது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க.
அந்த டைமை காட்டிலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஸ்டேட்ஸ் பார்டரிங் அதர் கண்ட்ரிஸ் மற்ற நாடுகளின் எல்லையில் உள்ள இந்திய மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் கூட நம்ம எந்தெந்த மாநிலத்தை பகிர்ந்துக்கோம், ஆப்கானிஸ்தான் கூட இப்போ வந்து நம்மளோட பவுண்டரிஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்தெந்த நாடுன்னு படிச்சோம். அதே மாதிரி அவங்க படிக்கும்போது நம்மளோட இந்தியாவில எந்தெந்த ஸ்டேட்லாம் நம்ம வந்து அவங்க எடுத்து நம்மளோட ஸ்டேட்ல பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறதா இது. ஓகேங்களா? இந்த ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல மேல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா வேற ஏதாவது? நோ. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா எங்க லொக்கேட்டா இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டோம். பவுண்டரிஸ் பார்த்தோம். இதை வந்து தீர்க்க ரேகை, அதாவது டைம் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றோம், என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்கு அப்படிங்குமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ கீழே பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா இந்த பவுண்டரிஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது என்ன பவுண்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவில இருந்து இந்தியாவை வந்து பிரிக்கிற அந்த பவுண்டரி பேர் என்னதான்? மெக்மோகன் லைன். இந்த பிக்சர் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணி பாருங்க, தெரியும். மெக்மோகன் லைன் சொல்றாங்க. ஏன் மெக்மோகன் லைன் வச்சிருக்காங்கன்னா, ஒரு பொருளை கண்டுபிடிச்சா என்ன பண்றோம், அதுக்கு அவங்க பேரே வச்சிரோம்ல, அதனால அதே மாதிரிதான் இங்கேயும் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அந்த மெக்மோகன் லைன் அவர் தான் பேர் வச்சாரு. அதனால அவர் பேரே வச்சுட்டாங்க மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது வந்து எதை பிரிக்குது, சீனாவில இருந்து இந்தியாவை இது பண்ணுது. அதான் வந்து மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்றாங்க, எல்லை கோடு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, இங்க ராட்கிளிஃப் லைன் அப்படின்னு சொல்றாங்க. ராட்கிளிஃப் லைன் இங்க என்னது, அவரு தான் அவரு தான் இதை வந்து பிரிச்சாரு, அதனால அவர் பேரே வச்சுட்டாங்க, ராட்கிளிஃப் லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவை பிரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த லைனு. அண்ட் தென் இங்க ஈஸ்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா? பங்களாதேஷ் தான் ஈஸ்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தானே வந்து 2 விதமா பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்துங்க பாருங்க, இந்தியாவின் எல்லை கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க இலங்கையில வந்து இந்தியாவை பிரிக்கிறது வந்து என்னன்னு சொல்றோம், பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த 3 எல்லை கோடுகளும் படிச்சு வச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன், மிக மிக முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? மெக்மோகன் லைன், ராட்கிளிஃப் லைன் அண்ட் பாக் ஸ்ட்ரெயிட், இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேவா? என்னென்ன லைன் பார்த்திருக்கோம்? மெக்மோகன் லைன், மோகன் லைன், ஓகே, பாக் ஸ்ட்ரெயிட். ஓகே, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 டிகிரி சேனல் வந்து படிப்போம். ஸோ சன் டிவி சேனல் மாரி, கேடிவி சேனல் மாரி ஒரு 3 சேனல் படிக்கணுங்க. என்னென்ன சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிகிரி சேனல்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. நிலநடுக்கோட்டு நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நிலநடுக்கோட்டு நீரிணை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தீவுகளை வந்து பிரிக்கிறோம் பாத்தீங்களா, அந்தமான் நிக்கோபர், அண்ட் தென் பாத்தீங்கன்னா மினிக்காய் தீவு, அண்ட் பாத்தீங்கன்னா லட்சதீப். இதெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி சேனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நிலத்தை தான் அந்த பேர் சொல்றாங்க. 10 டிகிரி சேனல். நீங்க குளோப் வந்து பார்த்திருப்பீங்க. இந்த குளோப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஈக்குவேட்டரா, இது வந்து ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, ஈக்குவேட்டர்னு சொல்றோம். இந்த ஈக்குவேட்டருக்கு மேலதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கிறத பாருங்க, இங்க வந்து என்னென்ன இருக்கு, இங்க வந்து என்ன தீவு இருக்கு, இங்க இருக்கு. ஏன்னா இந்த தீவுகள் எல்லாமே இந்தியாவை சேர்ந்தது தானே. இந்த தீவுகள் எல்லாமே இந்தியாவுக்கு சேர்ந்ததுதான். அதுக்கு வந்து என்னென்ன பேரு, எது வந்து பிரிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனல், மேல போக போக டிகிரி ஏறிட்டே போகும். லைக் வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க 0ன்னு இருக்கு. 0ல இருந்து மேல போகும்போது என்ன ஆகுது, அப் ஆகிட்டே போகுது, ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதான் வந்து 0 டிகிரி வந்து 30 டிகிரி வரைக்கும் போகுது. இதுல நாம பாக்குறது வந்து 3 டிகிரி தான் பாக்குறோம். என்னென்ன டிகிரி பார்த்தீங்கன்னா 10 டிகிரி, 9 டிகிரி, 8 டிகிரி. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கு. அதை ஜஸ்ட் படிச்சு வச்சுக்க போறோம். அதை என்ன பண்ண போறோம், படிச்சு வச்சுக்க போறோம். பெரிய பேர்லாம் கிடையாது. இங்க பாரு, 10 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 டிகிரி சேனல்னா 10ஆம் டிகிரியில எது எது பிரிக்குது, இந்தியாவையும் அந்தமான நிக்கோபர் தீவுகளை வந்து என்ன பிரிக்குது, 10 டிகிரி சேனல் தான் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 9 டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா மினிக்காய் தீவு, இங்க பாருங்க, மினிக்காய் தீவையும் லட்சத்தீவுகளையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 டிகிரி சேனல் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க 8 டிகிரி சேனல்.
மினிக்காய் தீவையும் மாலத்தீவுகளையும். மினிக்காய் தீவையும் மாலத்தீவையும். லக்ஷதீப், மினிக்காய், மாலத்தீவு. இங்க டிகிரின்னு போட்டிருக்கேன் பாருங்க, இது தெரியும் உங்களுக்கு. நீங்க வேணும்னா உங்க மொபைல்ல கூட பார்க்கலாம், இல்ல வேற ஏதாவது பிடிஎஃப் இருக்கு. ஸ்கூல் புக்ல இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன், இந்த பாயிண்ட் கொடுக்கறது. பட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது எல்லாமே. ஓகேவா? மொத்தம் 3 டிகிரி படிச்சிருக்கேன். எந்தெந்த டிகிரி? 10 10 degree, degree. 9 degree, 8 degree. அந்தமான் 10 டிகிரி எதை எதை பிரிக்குது? Andaman Nicobar தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு. 9 degree மினிக்காய் தீவு. ஓகே. நான் 8 டிகிரி எதை எதை பிரிக்குது? Minicoy and Maldives. மினிக்கா அண்ட் மால்தீவ்ஸ். 9 டிகிரி Minicoy and மினிக்கு Lakshadweep. அண்ட் லட்சத்தீவு. நிக்கோபார் லட்சத்தீவு. இந்தியாவுல இப்ப எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? நம்மளுடைய இந்தியாவுல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 28 sir. states. ஓகே. எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு? 9 7. கரெக்டா? 9 தான். கரெக்டா? எஸ் சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. 7. 8. 28 8. யா, கரெக்ட். அந்தமான் நிக்கோபர், சண்டிகர், தத்ரா நாகர் ஹவேலி அண்ட் ஹியூமன், தமன் டையூ, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், லக்ஷதீப் அண்ட் புதுச்சேரி. அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 29 ஸ்டேட் இருந்துச்சு, அது 28 மாறிச்சு. அடுத்து யூனியன் டெரிட்டரியில ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ 7 + 1 8 மாறிடுச்சு. ஓகேங்களா? 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது எல்லாமே அமைவிடம் எல்லாமே பார்த்துட்டோம். அமைவிடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிசிக்கல் ஃபெதர்ஸ்ன்னு சொல்றோம். இந்தியாவை ஒரு 5 சொல்லுங்கம்மா. 10th புக்ல 9 யூனியன் போட்டுருக்காங்க சார். லைக் அப்டேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 8 இப்போ பிரிச்சுட்டாங்க, நிறைய பிரிச்சுட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்க புக்ல இருக்கிற டேட்டாவே எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற டேட்டா மட்டும்தான். மேபி இப்போ கரண்ட்ல வந்து ஏதாவது எடிஷன்ல மாத்திருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற நான் என்ன செக் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப படிச்சுட்டு இருக்க ஸ்கூல் புக்ல யாருக்காவது மாத்தி தந்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அப்படி வந்து மாத்தி தந்திருக்காங்க அப்படின்னா புது டேட்டாவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா பழைய டேட்டாவை தான் வச்சு படிக்கணும். 6th 28 தான் சார் இருக்கு. 6th or 7th something. ஆனா 28 8 தான் இருக்கு. 10th புக்ல 9 தான் சார். இன்னொரு ஆச்சரியமான உங்களுக்கு தகவல் சொல்றேன். அடுத்த 2 வருஷம் கழிச்சு, இன்னொரு 2 வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் 6th புக்கும் 7th புக்கும் மாறுது. ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேலை வாங்குற வழி பார்ப்போம். ஆமா சார், அப்டேட் பண்ணிருந்தாங்க. ஓகேமா. இங்க பாருங்க, இந்தியாவின் முக்கிய 27 புக்ல சேஞ்ச் ஆகுதா சார்? தட் இஸ் 26 27 சொல்றீங்க சார்? இல்ல மேம், 27 28. ஓகே ஃபைன். ஓகே சார். 27 28 மாறுது. ஓகே. இப்ப பாருங்க, இந்தியாவோடைய அமைவிடம் இதெல்லாமே பார்த்துட்டோம். ஆனா அதுல இயற்கை அமைப்பு பிரிவுகள்லாம் இருக்கு. இயற்கை அமைப்பு பிரிவுகள் எப்படிலாம் பிரிச்சிருக்கோம், என்னென்னலாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒண்ணுதான். இந்தியாவில் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள், மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது பாத்தீங்கன்னா வடக்கு மலைகள். வடக்குல என்ன இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்குல என்ன இருக்குது? மலைகள் தான் இருக்கு. இமயமலைகள் இருக்கு. ஆவுனா வந்து லடாக் போறேன் அங்க போறேன் ட்ரிப்பு கிளம்பிடுறாங்க வடக்கு பக்கம். ஓகே. வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்றாங்க, நார்த்தன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள். அடுத்து பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள், தீவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா 5 விதமா வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. கீழே வாங்க போய் பார்ப்போம். மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றேன். நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. த நார்த்தன் மவுண்டைன்ஸ். இந்த மவுண்டைன்ஸ் அப்படின்னா எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த நார்த்தன் மவுண்டைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த்தன் மவுண்டைன்ஸ். மார்க் பண்றேன், தெரியுதா உங்களுக்கு? இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த்தன் மவுண்டைன்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் மலைப்பகுதிகளா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்? வெறும் மலைப்பகுதிகளா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சமவெளிகள், இந்த நார்த்தன் பிளைன்ஸ். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யமுனா, கங்கா, கோசி, இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து இங்கதான் வந்து உருவாகுது. பெனின்சுலா பிளேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். தக்கான பீடபூமிகள் இதெல்லாம் வந்து இங்கதான் இருக்குது.
இங்க வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறு குன்றுகள் இதெல்லாமே நம்ம படிப்போம். இந்த ரேஞ்ச் மலையோ ரேஞ்ச்லாம் சின்ன சின்ன ரேஞ்சஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதெல்லாம் படிப்போம். சிகரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க இந்த கடற்கரை ஒட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து இந்த கடற்கரை, இந்த கொரமண்டல் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் படிப்போம். லண்டன் பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ஸ்லாம் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட், மினிகாய் தீவு, லக்ஷதீப்பு இதெல்லாமே வந்து இது சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இது ஒவ்வொன்றை பத்தியும் படிப்போமா? ஓகே. இங்க பாருங்க வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்றேன். வடக்கு மலைகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பாருங்க. மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை. சிந்து பள்ளத்தாக்குனா இங்கதானே சிந்து நதி வந்து இங்கதானே போகுது. பாகிஸ்தான் அப்படியே இப்படியே போயிட்டு சீனாக்குள்ள போகும். இந்த இடம் தான். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சீனா இருக்கும். சீனாவுக்கும் சிந்து நதி போகும், பாகிஸ்தானுக்கும் போகும். ஸோ நமக்கு வந்து இங்கதான் நமக்கு எப்பயுமே பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு நமக்கு இந்த இடத்துல தான் பிரச்சனை. ஸோ அதனாலதான் சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்துறோம்னு சொன்னோம். ஸோ அதான் ஒரு மார்க் பண்றாங்க. எப்பயுமே வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறோம்னா இப்போ வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வந்து அடையாளமா சொல்லுவோம். ஸோ ஹெச்பி பெட்ரோல் பங்க் அருகில், ஸ்டேட் பேங்க் அருகில் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து மலைக்கே வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு தான் அடையாளமா வச்சு சொல்றாங்க. இங்க வந்து மலைக்கே அடையாளமா பள்ளத்தாக்கு தான் சொல்றாங்க. அதான் சிந்து நதி பள்ளத்தாக்குல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து நீண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய நீட்டம் அதாவது எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரபலமான பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாமீர் முடிச்சுன்னு சொல்றாங்க. பாமீர் முடிச்சு அது ஒரு பிளேஸ். அது மேல அதாவது சேட்டலைட் வியூவா பாத்தீங்க அப்படின்னா ஏதோ தகரம் போட்ட மாதிரி இருக்கும். ஐ மீன் வீட்டுக்காக கூரை போட்டோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் இருக்கும்னு சொல்றாங்க. பூமி மேல போட்ட கூரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் வியூல பார்த்தா அப்படிதான் இருக்கும். அது வந்து உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. மத்திய ஆசியா அங்க இருக்கிற உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அந்த இம்மலைகள் காஷ்மீர் பகுதியில், அதாவது காஷ்மீர் பகுதினா இங்கதான் காஷ்மீர் பகுதி. இங்க காஷ்மீர் பகுதியில எவ்வளவு அகலமா இருக்கு? அகலமா இருக்கா? அகலமா இருக்கா இல்லையா? எஸ் சார். அகலமா இருக்கு. அந்த அகலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. 500 கிலோமீட்டர் அகலமாகவும் இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேசம் வரும்போது இந்த அகலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? 500. இந்த பக்கம் எவ்வளவு இருக்குது? 200. எவ்வளவு நீளம்? சும்மா சொல்லுங்களேன் பார்ப்போம். பார்த்த உடனே எப்படி கப்புறமா பிடிச்சிக்கிறீங்களா இல்ல வந்து பார்த்துதான் படிக்கணுமான்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே, படிச்சுக்கலாம். 2500. ஓகே, 2500 கிலோமீட்டர் நீளமாவும் இருக்கு. காஷ்மீர் பகுதியில 500 கிலோமீட்டர் அகலமாகவும், அருணாச்சல பிரதேச பக்கம் பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் அகலமாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதை வந்து பாத்தீங்கன்னா உலகின் கூரைன்னு சொல்றாங்க? பாமீர் முடிச்சு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் இதை வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இமயமலை தொடர்கள் அப்படின்னு சொல்றோம்ல. இதை வந்து என்னன்னு சொல்றோம்? இமயமலை தொடர்கள்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில பாத்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்றாங்க. பனி உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்துங்க பாருங்க, இந்த வடக்கு மலைகள் இருக்குல்ல, இப்போ நாம பார்த்தோம்ல, இந்த நீட்டமா ஒரு பகுதியை பார்த்தோம்ல, பார்த்தோமா? சார் பார்த்தோமா இல்லையா? பார்த்துட்டோம் தானே? இதை வந்து பாத்தீங்கன்னா 3 பகுதியா பிரிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? 3 பகுதியா பிரிக்கிறாங்க. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, அண்ட் தென் இது ஒரு பகுதி. மொத்தம் 3 பகுதியா பிரிக்கிறாங்க. அந்த 3 பகுதி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ் இமயமலை, தமிழ்லயும் டிரான்ஸ் இமயமலைகள் தான். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இமயமலைகள் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் இமயமலைகள் இல்லைன்னா மத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிழக்கு இமயமலை ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ 3ஆ பிரிக்கிறாங்க. என்னென்னவா பிரிக்கிறாங்க? டிரான்ஸ் இமயமலை, அப்புறம் பாத்தீங்கன்னா இமயமலைகள், அதாவது சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஈஸ்ட், அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஹிமாலயாஸ். மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே சார். இந்த மாதிரி பரிச்சா புரியுமா? ஓகே. அடுத்து பாருங்க, இது ஒரு சார்ட்டாவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இமயமலையின் பிரிவுகள், அமைப்பு மற்றும் உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிவிஷன்ஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் சப் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து நீங்க வெறும் பாயிண்டா படிச்சீங்கன்னா சத்தியமா புரியாது. அதனாலதான் சார்ட்டாவே கொடுத்துருக்கோம். இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன பண்றோம், 3 பிரிவுகளா பிரிக்கிறோம். என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ் இமயமலை, சென்ட்ரல் மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்றோம். பூர்வாஞ்சல் குன்றுகள். இந்த 3யிலும் இந்த சென்ட்ரல் இமயமலை இருக்குல்ல, இந்த மத்திய இமயமலையை திரும்ப 3ஆ பிரிக்கிறோம். அதான் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்றோம். கிரேட்டர் ஹிமாலயாஸ், அப்புறம் ஹிமாச்சல் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், சிவாலிக் அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதை பத்தி பாப்போமா? ஓகே சார். ஓகே சார். கிளாசிபிகேஷன் ஆஃப் தி ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிளாசிபிகேஷன் ஆஃப் தி ஹிமாலயாஸ். இங்க பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை. இதுதான் வந்து என்னது, டிரான்ஸ் இமயமலை. டிரான்ஸ் இமயமலை இது வந்து ஒரு பகுதி. நம்ம 2ஆவதா படிச்சோம்ல மத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த மூணு லேயர் சேர்ந்ததுதான் மத்திய இமயமலை. இந்த 3ஆவதா பார்த்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம், இது பேர் என்னது? பூர்வாஞ்சல் இமயமலை. பூர்வாஞ்சல். பூர்வாஞ்சல் கிழக்கு ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல. இமயமலை. ஒரே நிமிஷம். பூர்வாஞ்சல். இந்த மத்திய இமயமலை என்னன்னு பிரிச்சோம், 3 லேயரா பிரிச்சோமா? 1 2 3. அதை 3ஆ பிரிச்சோம். அது எப்படி இருக்கு பாருங்க, பேரலா இருக்குது. அதாவது ஒன்றோடு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்த மாதிரியே ஒரே நேர் கூட வந்துட்டே இருக்குது. இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் தொடர்ச்சியா வந்துட்டு அடுத்தடுத்த லேயர். இந்த கேக் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு லேயரா இருக்கும். அதே மாதிரியே இருக்கா? அதே மாதிரி தானே இருக்கு. எஸ் சார். கேக் லேயர் மாதிரி இருக்கா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து சாப்பிட்ற ஐட்டத்தை கொண்டு வந்து வச்சுக்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நமக்கு தேவை படிச்சு மார்க் எடுத்து வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். அதுக்கு வந்து நம்ம என்னன்னா பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம், விட்டு எடுத்துட்டு போயிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக் லேயர் மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் லேயருக்கு பாத்தீங்கன்னா மேல் லேயரு, அந்த மேல் லேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாத்ரி, அதாவது கிரேட்டர் ஹிமாலயாஸ். இந்த சென்ட்ரல் லேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். இதை பாத்தீங்கன்னா இதுலயே பேர்லயே பாருங்க, கிரேட்டர் ஹிமாலயாஸ் பெரிய பகுதியா இருக்கும். அடுத்து இது பாத்தீங்கன்னா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ஆர் சிவாலிக்னு சொல்லலாம். அவுட்டர் ஆர் சிவாலிக். இந்த டயக்ராம் புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். புரிஞ்சுது sir. மறக்காது. நோ சார். மறக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ் இமயமலை வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த டிரான்ஸ் இமயமலை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். அதான் அங்க கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி பார்ப்போம். இல்லை வாங்க. டிரான்ஸ் இமயமலை, இம்மலைகள் இமயமலைக்கு வடக்கே மற்றும் அமைந்துள்ளது. வடக்குல தான் இருக்கு, இமயமலைக்கு வடக்குல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே நான் சொன்ன மாதிரிதான், எப்பயுமே நான் இருக்கிற இடத்த வந்து சொல்லவே மாட்டாங்க. பக்கத்துல என்ன இருக்கு, எங்கேயோ போய் நின்றுட்டு இருந்தா கூட பக்கத்துல என்னடா இருக்கு, என்ன கடைடா இருக்கு, அங்க சார் என்ன இங்கிலீஷ்ல போத்தீஸ் ஃபுல் இருக்கு. ஸ்கிரீன் கொடுங்க சார். ஃபுல் ஸ்கிரீன் தெரியல வேணுமா? இங்கிலீஷ்ல. இப்ப தெரியுதா? ஓகே சார். ஓகேங்களா? நார்த் ஆஃப் தி கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச், அதாவது ஹிமாலயன் ரேஞ்சில் நார்த் சைடு இருக்கு, வடக்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னா மற்றும் கிடையாது, வடக்கே அமைந்துள்ளது. இது ஜம்மு காஷ்மீர் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர்ல தான் அமைந்துள்ளது. இங்கதான் ஜம்மு காஷ்மீர்ல தான் அமைஞ்சது பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தியன் இமயமலை. திபெத்தில் எப்படி இருக்கான், அதிகமா இருக்கான். அதோட பரப்பளவு எப்படி இருக்கான், மேல. திபெத்தில் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. அதனால இங்க பாருங்க, இங்கதான் அதிகமா இருக்கு. இதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க.
திபெத்தியன் ஹிமாலயாஸ். ஓகே. இம்மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் அதன் மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. மேற்குல எப்படி இருக்கான்? மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகள்ல 40 கிலோமீட்டர் மேற்குலயும், மேற்குன்னு எது? இந்த பக்கம் இந்த பக்கம் மேற்குன்னு வச்சுக்கலாமா, இந்த பக்கம் மேற்குன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் கிழக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பக்கம் எப்படி இருக்கான்? 40 கிலோமீட்டர் அகலமா இருக்குதான். சென்ட்ரல் எப்படி இருக்குதான்? சென்ட்ரல் எவ்வளவு அகலம் இருக்குதான்? 225 கிலோமீட்டர் அகலத்துடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 225 கிலோமீட்டர் அகலத்துடன் இருக்கு. அது என்னங்க சொல்றாங்க? The Trans-Himalayas are about 40 kilometer wide in its eastern and western extremities and about 225 kilometer wide in the central part அப்படின்னு சொல்றாங்க. இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷியரி கிரானைட் பாறைகளாகும். என்ன பாறைகளாம்? டெர்ஷியரி கிரானைட். இங்க பாருங்க, டெரிட்டரி கிரானைட். அதே மாதிரி இங்க பாருங்க, மெரைன் செடிமெண்ட்ஸ், பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்டுள்ளது. மோஸ்டாவே இது வந்து நீங்க எப்படி, அதாவது இமயமலைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் எப்படி உருவாச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. கரெக்டா? ஞாபகம் இல்லை. ஓகே. இங்க பாருங்க, இந்த மோதும் போது அந்த இடத்துல அதானே சார்? கரெக்ட். இந்த யுரேசியா தட்டு இருக்குல்ல, ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். இந்த யுரேசியா தட்டு கூட நம்ம இங்க ஆப்பிரிக்கா தட்டுல இருந்து நம்ம நகர்ந்து போயிட்டு மோதும் போது ரெண்டு பக்கமும் இருந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா இப்படியும் வருதும் இப்படியும் வருது. ரெண்டும் என்ன ஆயிருது அப்படின்னா மலையா மாறிடுது. இந்த பக்கம் வந்த இதுவும் இந்த பக்கம் வந்த இதுவும் ரெண்டும் மலையா மாறிடுச்சு. அதான் வந்து இமயமலை உருவானது. ஓகேங்களா? ஸோ ஏன் அந்த இடத்துல வந்து கடலடி படிமங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல என்ன இருந்தது? கடல் தான் இருந்தது. அந்த படிமங்கள்லாம் அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்றோம், மலைகள்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது. இது வந்து தேவையில்லாத பாயிண்ட். ஓகேங்களா? பெருசா ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். இத 10th மேப் குறிப்பாங்க, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 5 மார்க் குறிச்சாதான் 5 மார்க். இந்த காரகோரம், கைலாஸ், லடாக் இதெல்லாம் குறிச்சிருப்பீங்க, கண்டிப்பா குறிச்சிருப்பீங்க. இப்ப படிக்கிறதுக்கு கஷ்டமே படக்கூடாது. இப்பயும் படிச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு மார்க் வரும். இதுல வந்து ஒரு கொஸ்டின் வரும். லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் மலைத்தொடர்கள் மட்டுமே படிக்கணும், அதை பத்தியே தனியா போடலாம். ஓகேங்களா? இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில எந்தெந்த மலைத்தொடர்கள் முக்கியமான மலைத்தொடர்கள்? காரகோரம், லடாக், கைலாஸ். காரகோரம், கைலாஸ், லடாக், ஜாஸ்கர். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் क्वेश्चन கேட்டிருந்தாங்க சார். இதுல கேட்டிருந்தாங்களா? ஆமாங்க சார். ஞாபகப்படுத்துங்க, நன்றி. இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க சார். ஓகே. இதுதான் டிரான்ஸ் இமயமலை. ஓகேங்களா? டிரான்ஸ் இமயமலை இவ்வளவுதான். உங்களுக்கு நான் இது இன்னும் பிரீஃபா உங்களுக்கு புரிய வைப்பேன். கொஞ்சம் போகட்டும், கிளாஸ் போகட்டும், எல்லாத்தையும் நடத்திட்டு கடைசி உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அடுத்து பாருங்க, சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இப்படிதான் இருக்கும். இதை பிரிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கூகுள் மேப் போட்டு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த கூகுள் மேப்ல போயிட்டு நானா பார்ப்பேன், நம்மளால ட்ரிப்பு போக முடியலான்னு போயிட்டு அங்க ரோட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்ப்பேன். நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? இந்த கூகுள் மேப் வந்து சும்மாவே நிறைய இடத்துக்கு போயிட்டுலாம் 0% நீங்க ட்ரிப் போயிடலாம். ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. நீங்க வந்து ட்ரிப் போகலாம். ஓகேங்களா? நீங்க வந்து கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி சேட்டலைட் வியூ வச்சு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க இருக்கிற ரோட்லாம் அப்படிலாம் தெரியும். ஓகேங்களா? யாராவது வந்து அதாவது ஊத்து ஊறுதுன்னு சொல்லுவோம்ல, இப்போ வந்து காவேரி ஆறு இருக்கு, வைகை நதி இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்துருக்கீங்களா? எங்கேயாவது போயிட்டு எங்கடா உருவாகுது அப்படின்ட்டு பார்த்தது இல்லையா? யாருமே பார்த்தது இல்லையா? உங்க வீட்டையாவது கூகுள் மேப்ல பாத்துருக்கீங்களா?
ஓகே, அதையாவது பார்த்துருக்கீங்களே. ஓகே ஓகேங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், சென்ட்ரல் அதாவது மேலக்கிற இமயமலையை பார்த்துட்டோம், இந்த டிரான்ஸ் இமயமலையை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் கேக் இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு கலர் கேக் தான் வந்து இப்போ பார்க்க போறோம். அதான் வந்து என்னது, மத்திய இமயமலை. மத்திய இமயமலையை பத்தி பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இந்த மத்திய இமயமலையில பார்த்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, திரி எப்படி இருக்கும், நீட்டமா இருக்கணும். விளக்கு போடும்போது எப்படி இருக்கணும், திரி நீட்டா இருக்கணும். ஆமாவா, நீட்டமா, அதாவது லென்த்தா இருக்கணும். நீட்டமான லென்த்தா இருக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி. ஹிமாத்ரி ஹிமாத்ரி எப்படி இருக்கணும், நீட்டமா இருக்கணும். அதான் கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றோம். ஹிமாச்சல், ஓகேங்களா, ஹிமாச்சல், லெசர் ஹிமாலயாஸ். நீங்க ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும், மீதி ரெண்டு எழுதிடலாம். ஹிமாச்சல் வந்து பார்த்தீங்கன்னா லெசர் ஹிமாலயாஸ். ஒண்ணு கிரேட்டா இருக்குன்னா இன்னொன்னு என்ன இருக்கும், லெஸ்ஸா தான் இருக்கும். அவுட்டர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவாலிக். அவுட்டர்ல இருக்குது சிவாலிக். இது புரிஞ்சுதா? சார். புரிஞ்சுதா இல்லையா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு வந்து டயக்ராமா நடத்துறேன். அடுத்து பாருங்க, கிழக்கு இமயமலை. இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பெரும்பகுதி. மூணாவது பெரும்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்றோம். இந்த பூர்வாஞ்சல் பகுதியெல்லாம் வந்து அதிக மழைப்பொழிவு இருக்கும். பூர்வாஞ்சல் எப்படி இருக்கும், அதிக மழைப்பொழிவு இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்த இந்த மேப் பாருங்க. இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில அதிகமா மழை பெய்யுமா, இமயமலையில அதிகமா மழை பெய்யுமா, இமயமலையில மழை பெய்யுமா? மழை பெஞ்சா என்ன ஆகும், பனியெல்லாம் உருகி வந்துடாது? ராஜேஷ் ஏதோ சொல்றீங்க, ஆனா வந்து எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஓகே, இந்த இமயமலையில இங்க பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு கம்மியா இருக்கும், இங்க மழைப்பொழிவு மிக மிக அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அந்த மவுண்டெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா உயரமா போக போக அங்க எப்பயுமே மழை பெய்யாது. ஓகேங்களா, மலையில வந்து பாத்தீங்கன்னா அதிகம் மழை பெய்யாது. அதுவும் இல்லாம இது வந்து பனி இடம், அங்க வந்து மழை பெய்யாது. இங்க வந்து மழை வந்து அதிகமா இருக்கும். இந்த அருணாச்சல பிரதேஷ் பக்கம்னா மழை அதிகமா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க லைக் வந்து சதுப்பு நிலப்பகுதி இங்க இருக்கு. அதை பத்தி கீழே படிப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து இவ்வளோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டேட்டா அனுப்புறேன். பட் ஆனா இது வந்து நீங்க படிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் இது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலமே போட்டு தந்திருக்கேன். இமயமலை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு? எஸ் சார். எஸ் சார். ஓகே, அது பேரெல்லாம் படிச்சா கொஞ்சம் ஈஸியா difficult ஆ இருக்கும். இருக்கு சார். புரியல பேகம் மேடம், சொல்லுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார் இந்த டாபிக் எனக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவோம். ஸோ அதை வந்து இப்படி பிரிச்சாச்சு. கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துவோங்க, அது வந்து நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு. ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த மாதிரி பிரிச்சாச்சு. ஒரு பக்கம் தான், நீங்க புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பக்கம் இருக்கும். புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் 3 பக்கம் போகும், பெரிய பெரிய பேரா மாதிரி இருக்கும். இவங்க பாருங்க, இது வரைக்கும் இதுல இருந்து ஆரம்பிக்கும் மலை மட்டும், இதுல இருந்து ஆரம்பிக்கும். இதுல இருந்து ஆரம்பிச்சு 1 2 2 3 பக்கம். 3 பக்கத்தையும் நீங்க படிக்க வேணாம், ஒரு பக்கத்துலயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டிரான்ஸ் இமயமலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ் இமயமலை இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, 3 பகுதியா பிரிக்கிறோம். அந்த 3ல சென்டரா இருக்கிறத 3 பகுதியா பிரிக்கிறோமா? எஸ் சார். எஸ் சார். ஓகேங்களா, இத பாருங்க. டிரான்ஸ் இமயமலை எங்கிருந்து எது வரைக்கும் வருது அப்படின்னு சொன்னோம். இம்மலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. ஓகே, இம்மலைகள் ஆப்கானிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே இந்திய எல்லைகளாக அமைந்துள்ளது. ஓகே, அது வந்து முக்கியம் கிடையாது நமக்கு. இங்க பாருங்க, உலகின் 2வது உயர்ந்த சிகரமான K2 எனப்படும் காட்வின் ஆஸ்டின் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளது. உலகின் 2வது உயர்ந்த சிகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா K2 அப்படின்னு சொல்லலாம். உலகின் 2வது உயர்ந்த சிகரம் அப்படின்னா K2. ஓகேங்களா, இது வந்து கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து பாருங்க, இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தியன் இமயமலை. படிச்சோமா? இது வந்து என்ன சொன்னோம், திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஓகே, இம்மலைகள் மேற்கு மற்றும் சார் இந்த டேப்லெட் காலம் இங்கிலீஷ்ல இருக்கா சார்? அதான் ஒன் டே வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கிலீஷ் மீடியம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா, இது கொஞ்சம் பிரிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குது.
ஓகே. இம்மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் அதன் மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. மையத்துல எவ்வளவுக்கா? 225 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படும். இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷரி கிரானைட் பாறைகளாகும். ஓகே. அது மட்டும் இல்லாம கீழே 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க. இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகும். லடாக் மலைத்தொடரின் தொடர்ச்சி லடாக் பீடபூமி எனவும் அதுவே இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமியாகவும் அமைந்துள்ளது. இது காஷ்மீரின் வடமேற்கே அமைந்துள்ளது. இப்ப படிக்கிறது ஈஸியா இருக்கா? எஸ் சார். ஓகே. அடுத்து பாருங்க இமயமலைகள் சென்ட்ரல் ஹிமாலயாஸ். இதை வந்து 3ஆ பிரிக்கிறோம். பெரியா போடுறோம். அதான் இமாத்திரி பெரிய இமயமலைகள் அப்படின்னு சொல்றோம். சிறிய இமயமலை சென்ட்ரல்ல இருக்கு. அடுத்து வந்துன்னா அவுட்டர்ல வந்துன்னா சிவாலிக் இருக்கு. இந்த 3ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். இது பாருங்க, இதன் சராசரி அகலம் 25 கிலோமீட்டர் மற்றும் சராசரி உயரம் 6000 மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, இதன் சராசரி உயரம் 3500 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை வேறுபடுகிறது. ஓகே. இது இமயமலையின் மத்திய மலைத்தொடராகும். இதன் சராசரி அகலம் 80 கிலோமீட்டர் ஆகும். ஓகேங்களா? அதே இங்க பாருங்க, இம்மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை நீண்டு உள்ளது. இம்மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை நீண்டு உள்ளது. ஓகே. இத்தொடரின் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. சிவாலிக்ங்கிறது எப்படி ஆனதா? ஆறுகளால் ஆனது. ஏன் அப்படின்னா சிவாலிக் தானே அவுட்டர்ல இருக்கு. இமயமலையில இருந்து எல்லாமே வெளியே அவுட்டர்ல இருக்குது. சிவாலிக் தான். அது வந்து ஆற்றோரமா இருக்கிறதுனாலதான் ஆற்று படிவங்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஆற்று படிவங்கள் அங்க அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, சிறிய இமயமலை இமாச்சல் வெண்கட் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் இத்தொடரில் காணப்படுகின்றன. இத்தொடரில் எப்படி இருக்கும்? மணற்பாறைகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கு பாருங்க, சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா மழை, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து மழைப்பொழிவு வந்து எப்படி இருக்குன்னா கம்மியா தான் இருக்கும். இங்க மழைப்பொழிவு கம்மியா இருக்கும், இங்க மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து போகும்போது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். மற்ற மலைத்தொடர் இருக்கும்போது இப்பகுதியில் பௌதீக சிதைவாகவே உள்ளது. பௌதீக சிதைவுனா நிறைய சிதைவுகள் இங்க இருக்குது. ஓகேங்களா? இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன. இம்மலைத்தொடர் தான் மிக மிக முக்கியமான தொடர்கள்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் முக்கியமானவை எவரெஸ்ட். 8 போனா 4 போயிடலாம். 8 போனா 4 போயிடலாம் எவரெஸ்ட். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர் ஆகும். எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்திலும் கஞ்சன்ஜங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கும் இடையேயும் அமைந்துள்ளது. இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக உள்ளது. மேப் நல்லா பிசிக்கல் மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மலைத்தொடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நீட்டா எங்கேயுமே டிஸ்கண்டினியூட்டி இருக்காது, நீட்டமாவே இருக்கும். ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது அதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா தான் இருக்கும். ஆரம்பிக்கும் திடீர்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க, நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு மற்றும் மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணெரிப்பு ஏற்படுகிறது. இந்த சென்ட்ரல் நகர பீஸ் என்ன ஆகுது? கரைஞ்சு போயிடுது, எறும்பு சாப்பிட்டுருது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்மலைத்தொடரில் காணப்படும் மலைகள் பீர்பாஞ்சல், தௌலதார் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் இத்தொடரில் காணப்படுகின்றன. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? ஏன் சார் டவுட் வந்துருச்சு, கவனிக்கணுமா இல்லையான்னு சொல்லி ஹோம்ஒர்க். அப்படி கிடையாது. மலையில மட்டுமே வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வரும். கேட்கணும்னு நினைச்சா 2 கொஸ்டின் கேட்கலாம். மறைமுகமாகவும் ஒன்றும் நேரடியாகவும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஜியாகிரபில இருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின்ல முக்கியமா வந்து மலையில இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க வந்து எடுத்துட முடியும். இந்த மலைத்தொடர்களை பற்றி படிக்கணும்ல, நார்த்தன் ஹிமாலயாஸ், ஐ மீன் நார்த்தன் மவுண்டெயின்ஸ் பத்தி படிக்கிறோம்ல, இங்க இருக்கக்கூடிய எந்தெந்த மலைத்தொடர்கள்லாம் எங்கெங்க இருக்கு, அதோடைய உயரம் அப்படிங்கிறத எழுதி எனக்கு அனுப்பணும் குரூப்ல. நிறைய பேர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா மற்றவங்களுக்கு வந்து அது தூண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு நான் எவ்வளவு பேசியுமே வந்து யாருமே வந்து பெர்சன்டேஜ் சம்மோ எதுவுமே போட்டு அனுப்ப மாட்டீங்க. ஏன்?
இருக்கிறது எல்லாமே நம்ம கிளாஸ்மேட் தான். ஆன்லைன் கிளாஸ்ல இருந்தா நம்ம எதுவும் பதில் சொல்லக்கூடாதா என்ன? சார் சென்ட் பண்ணியிருக்கோங்க சார். சென்ட் பண்ணவங்களுக்கு விட்டுட்டு நான் மீதியை கேட்கறேன். ஓகே சார் நான் அனுப்புறேன் லாஸ்ட் சார். கிளாஸ் அட்டென்ட் இந்த பண்ணல, 2 வீடியோ டேஸ்ல அனுப்பிடுறேன். பார்த்த உடனே அனுப்புறேன் சார். ஓகேமா, முடிஞ்ச அளவுக்கு நான் நினைக்க கொடுக்குறது. இப்போ வந்து ஏதோ மெதுவா போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி கிளாஸஸா போட்டுருவேன் நான். ஓகேங்களா? கொஞ்சம் இந்த மந்த் மட்டும் இப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ பயங்கரமா போகும். டெஸ்ட் இருக்கு இந்த வாரம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேர்வு இருக்கிறது. பர்சன்டேஜ், தமிழ், எழுத்து இலக்கணம், அது மட்டும் இல்லாம இந்த ஜாகிரபி, இந்த 3ல இருந்தும் கொஸ்டின் இருக்கும். புதுசா வந்தீங்க, கிரேஸ் பீரியட் இருக்கு. எனக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதுறது எப்பன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க, அடுத்து போங்க. இங்க வந்து நிறைய மலைத்தொடர்கள் இருக்கு. இந்த மலைத்தொடர்கள்ல நான் சொன்ன மாதிரி வந்து எந்தெந்த மலைத்தொடர், அதை மீன் எந்தெந்த குன்று மலை இதெல்லாம் எங்கெங்க இருக்கு, அதோட உயரம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அப்படி நோட் பண்ணி தனியா பிரிச்சுட்டீங்கன்னா நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஷார்ட்கட்டா எடுக்க தேவையே கிடையாது. ஏன்னா நானே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் பிரிச்சுட்டேன். நீங்க அதை தாண்டி பிரிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இம்மலைத்தொடருக்கு காணப்படும் பீர்பாஞ்சல், தௌலதார் இதெல்லாம் பார்த்துட்டோம். புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசேரி, நைனிடால், அல்மோரா, ராணிகேட் மற்றும் டார்ஜிலிங். நம்ம வடிவேல் சார் கூட வந்து டார்ஜிலிங் போயிட்டு சொர்க்கத்துக்கு போனார். போன்ற கோடை வாழிடங்கள் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன. ஞாபகம் வருதா டார்ஜிலிங்? புனித இடங்களான அமர்நாத், கேதர்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோயில்களும் சிறப்பு மிக்க இடங்களாக இமாச்சல் மலைத்தொடரில் அமைந்துள்ளன. நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. அதனாலேயே இங்க வந்து இந்த இமயமலையில நிறைய அரிப்பு ஏற்படுது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். போற இடத்துல இருந்துன்னா நிறைய வேஸ்ட் போடுறாங்க, அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சிவாலிக் வெளி இமயமலை அப்படின்னு சொல்றோம். இந்த வெளி இமயமலை வந்து பாத்தீங்கன்னா இதன் உயரம் 900 மீட்டர்லிருந்து 1100 மீட்டர் வரை வேறுபடுகிறது. இதன் சராசரி உயரம் 1000 மீட்டர் ஆகும். இதன் சராசரி அகலமானது மேற்கில் 50 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரையும் மாறுபடுகிறது. இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்களாகும். குறுகலான நீண்ட பள்ளத்தாக்கு சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் காணப்படுகிறது. மேல இருக்கிற பெரிய இமயமலைக்கும் சிறிய இமயமலைக்கும் இருக்க வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவை கிழக்கு பகுதியில் டியூஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதை இப்படி நீங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மள ஒரு மாதிரி பேசுவான், இன்னொருத்த வந்து நம்மள ஒரு மாதிரி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதர் சைடு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டியூஸ் எனவும், இந்த பக்கம் இருக்கிறவங்க டியூன்னு அழைக்கிறாங்க அந்த இதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள். இவை இமயமலையின் கிழக்கு கிளையாகும். இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவி உள்ளது. பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு இடையே காணப்படுகின்றன. மற்ற மலைகள் அல்லது குன்றுகள் இந்தியாவின் உட்பகுதியில் பரவியுள்ளன. அடுத்து பாருங்க, டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான், இமயமலை முடிஞ்சிச்சு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் மட்டும் இருக்கு. பெரிய டாபிக்கே நம்ம இன்னைக்கு முடிச்சிருக்கோம் ஜியாகிரபியில. சாட்டிஸ்ஃபைடா? எஸ் சார். எஸ் சார். கொஞ்சம் இந்த ஆனா ஹிமாலயாஸ் டிவைட் ஆகுது, இல்ல சென்ட்ரல் ஹிமாலயாஸ் மட்டும் கொஞ்சம் 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 வேகா இருக்கிற மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் அதோட பயங்கர இங்கிலீஷ் வேகா நோட்ஸ் இருக்கும். கொடுத்துட்டீங்கன்னா கோ த்ரூ. பயங்கர வேகா இருக்கும். நான் அதே மாதிரி இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா மீடியம் உங்களுக்கு சார், ஸ்கூல் தமிழ் புக்கு இன்னும் தான் இது கொஞ்சம் வந்து எனக்கு கண்டென்ட். வேகாவே இருக்கு. இல்ல ஓகே இதுக்கு வந்து சார். பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் கண்டென்ட். நான் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டாலாம் எடுக்க கிடையாது. ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டை ஒரே பேஜ்ல உங்களுக்கு வந்து ஒரே டேபிள் காலமா மாத்திருக்கு. ஓகேங்களா? இந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப ஓகே முக்கியமான சார். டேபிள் காலம். இது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. சரி சார், டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மெட்டீரியல் கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். இல்லைன்னா தமிழ் மீடியம் கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் நான் நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கிளாஸ். இல்ல ஓகே நாளைக்கு ஓகே காலையில கிடைச்சிரும். பர்சன்டேஜ் மாரி லேட் ஆகாது. நாளைக்கு காலையில இது உங்களுக்கு கிடைச்சிரும். ஷோர் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு மார்னிங்கும் சொல்லிட்டு கொஞ்சம் கிளாஸஸ் feedback. இருக்கா சார்? மார்னிங் பேட்ச் தனியா இருக்கு. நீங்க செலக்ட் பண்றதுதான். மார்னிங் பேட்சா ஈவினிங் பேட்சா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மார்னிங்ல டைமிங் மார்னிங் சார்? இதே 7 to 9. ஓகே சார். ஓகே, புரிஞ்சுதா? நீ பார்த்திபன்லாம் சத்தமே இன்னைக்கு காணோம்.
பார்த்திபன், முகாஷினி, இந்த அகாடமி எங்க இருக்கு சார்? ஐஎம்என் சென்னை அண்ணா நகர். சென்னை அண்ணா நகர். ஓகே சார். ஓகே, கிளாஸ் என் பண்ணிக்கலாமா? ஓகே சார், பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார். நாளைக்கு Thank you. கிளாஸ் இருக்கு சார். சனிக்கிழமை, அதாவது வாரத்துல 3 நாள் தான் கிளாஸ். திரும்ப திரும்ப சொல்றேன், திங்கள் செவ்வாய், திங்கள் புதன் வெள்ளி, திங்கள் புதன் வெள்ளி. ஓகே ஓகேங்களா? சார். வாரத்துல 3 நாள் கிளாஸ். வீக்கெண்ட்ல டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பா. இந்த போன வாரம் டெஸ்ட் ஓகே வைக்கல, சார். கிளியர். நம்ம இந்த வாரம் தான் ஓரளவுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறதால இந்த வாரம் டெஸ்ட் இருக்கு. பைலிங்குலாவே இருக்கு. Okay. செஷன் பொறுத்த மட்டும் உங்களுக்கு பைலிங்குலாவே இருக்கு. டெஸ்ட் Okay. இது கூகுள் ஃபார்ம் மாதிரி வருமா இல்ல பிடிஎஃப் வருமா சார்? பிடிஎஃப்பும் கொடுத்துரும், ஆப்லயும் எழுதிக்கலாம், ரெண்டுமே எழுதிக்கலாம். சார் லாஸ்ட் பிடிஎஃப்லாம் கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப். லாஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப் ஆப்ல அப்லோட் பண்ணிருக்கோம் மேடம். நான் வேணுமா திரும்ப உங்களுக்கு வந்து சொல்றேன். உங்களை அட்மின் வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி பார்க்கணும் என்னன்ட்டு. ஓகே சார். ஓகேங்களா? மேபி குரூப்ல நீங்க லேட்டா தான் இணைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் திரும்ப ஃபார்வர்ட் பண்றேன். ஆமாம் சார். ஓகே மேம். ரெக்கார்டிங் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ ரெக்கார்டிங் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ம். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.